நீங்கள் யார் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தீர்மானிக்கிறது உரிமையியல் நீதிமன்றத்தில் ஆடுங்க, சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு. இப்போ ஐயா வந்து உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு வந்த பிறகு எது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி அவர்கள் செய்வது தவறுங்கிற மாதிரி உறுதியாக தீர்ப்பு வரும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் நீதிமன்ற உதவியை நாடினோம். ஆனால் இந்த மாம்பழ சின்னம் சொன்னீங்க, அது அவங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஐயா படமே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் ஐயா படத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது முரண்பாடு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி. ஆனால் இந்த இரண்டு கட்சிகள் நிகரான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் 5 சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்றத்தில் வெல்ல முடியல, தருமபுரியில் வெல்ல முடியல. கட்சியை வந்து தவறான வழி நடத்துறது, ஒரு பெரிய மாய தோற்றத்தை கட்சியின் பக்கம்தான் இருக்குது என்பது போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏமாத்துறது, அப்புறம் இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை ஏமாத்துறது, இப்படி எல்லா கட்சியிலும் ஏமாத்துகிற வேலையை இந்த அன்புமணி அணியினர் செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் அமைச்சராகிறதுக்கு முன்பு எந்த களத்திலையும் அவர் நிற்கலை. மருத்துவர் ஐயாவுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான். அது கூட கேபினட் கொடுக்க மாட்டானாங்க. ஐயா மிக கடுமையாக போராடி அவருக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ஐயா சொல்லித்தான் அன்புமணியை தவிர அன்புமணி சொல்லி ஐயா இல்லை. அப்போ மக்கள் யார் பக்கம் இருப்பாங்க? ஐயா பக்கம் தான் இருப்பாங்க. இன்றைக்கு இருக்கிறாங்க. ஐயா தான் ஆணி வேர், ஐயா தான் ஆலமரம், ஐயா தான் முதலும் முகமும் முகவரியும். ஆகையினால வன்னியகுல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஐயா தான். ஐயா வந்து குலதெய்வம்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ அன்புமணி எப்படி செய்ய சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. பணத்தை வாரி இறக்கிறாரு. டெல்லியில் வழக்கு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சர்க்கிள் முரண்பாடுன்னு தமிழின பொருள் மருத்துவர் ஐயா கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சொல்கிறாரு. இப்போ இதுக்கு என்ன காரணம்? நம்ம இப்போ வெளிப்படையாக சொல்லட்டா, 2014 சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவர் விஎன்ஆர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். ஐயா எப்படி இருக்காரு? நலமா இருக்காங்க. தேர்தல் காலத்தை நம்ம நெருங்கிட்டோம். ஐயா தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு மும்முரமா செயல்பட்டு இருக்காங்க இந்த தேர்தலுக்காக? ஐயா தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஐயா தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆணி வேர் ஆலமரம். ஐயா தான் முகம், ஐயா தான் முகவரி, ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஏனென்றால் இந்த கட்சியை தொடங்கினது அவர். வன்னியர் சங்கத்திலிருந்து 89ஆம் ஆண்டு ஐயா தான் தொடங்கினாங்க. அதிலேருந்து பல பேர் பிரியலாம் இல்லை. இப்போ திராவிடர் கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து மறுமலர்ச்சி திராவிட, இப்படி பிரிந்தாங்களா? அது மாதிரி பிரியலாம். ஆனால் வந்து யார் அந்த கட்சியை தொடங்குறோம் அவங்க தான் மூலமாக இருக்க முடியும். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா தலைமையில் வலிமையாக இருக்கிறது. தொண்டர்கள் 95 விழுக்காடு ஐயா தலைமையில் தான் இருக்கிறாங்க. மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, மாநகர, கிளை வரைக்கும் ஐயா வலிமை இருக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தருமபுரியில் நடந்த மாவட்ட பொதுக்குழு, அப்புறம் சேலத்தில் நடந்த மாவட்ட பொதுக்குழு, அப்புறம் நெமலியில் நடந்த ராணிப்பேட்டை மாவட்ட பொதுக்குழு, அப்புறம் சேலத்தில் நடந்த மாநில பொதுக்குழு. ஏற்கனவே பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் ஒரு மாநில பொதுக்குழு நடந்தது. சேலத்தில் இப்போ 2வது தேர்தல் தொடர்பான செய்திகளை, தொண்டர்களின் கருத்தை உள்வாங்குவதற்காக போடப்பட்ட பொதுக்குழு மிகப்பெரிய வெற்றி. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி தீவிரமாக இருக்கிறது. ஐயா வந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க கட்சி அப்படின்ற போது அது வந்து ஐயாவோட தலைமையில் தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பொதுவெளியில் வெளிவரும் தகவல்கள் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் தான் ராமதாஸ் அவர்கள். தலைவர்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள், நிறுவன தலைவர் அவர், தலைவர் இவர் அப்படின்றது தான் எல்லாருடைய அவருக்கு பேருக்கு பின்னாடி அப்படி தான் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோமா, அவங்க என்ன பண்ணாங்க, நீதிபதியே இந்த கட்ட பஞ்சாயத்து பேசுகிறது மாதிரி 2 பேரையும் வர சொன்னார். ஐயா அதை ஏற்கலை. அவர் அன்புமணி அவர்கள் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை போட்டாங்க. அதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நம்ம கோரணும். இது ஜூன் மாதம் நடந்தது. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்திலிருந்து எங்களுக்கு
ஏற்பு செய்வோம், அது அங்கீகாரம் கிடைச்சிட்டு இதாக இருக்குது பாருங்கண்ணா. அதில் தலைவர் அன்புமணின்னு எந்த இடத்துல இல்லை. என்ன நாட்டுமுத்து நாயக்கன் தெரு தேனாம்பேட்டை என்பதுக்கு பதிலாக திலக்கு தெரு டி நகர்னு வந்துச்சு. அவ்வளோ முகவரி மட்டும்தான் மாதிரி இருக்குது. அந்த முகவரியை இவங்க வந்து தவறுதலாக பதிவு செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லி போய் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் கௌரவ தலைவர் கோகாமணி, மாநில பொதுச் செயலாளர் எல்லோரும் போய் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டாங்க. அதுவும் தேர்தல் ஆணையம் அதை ஏற்கலை. அதுக்கப்புறம் தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். வழக்கு தொடுத்த போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அறிக்கை போட்டாங்க, நாங்கள் யாரையுமே அது மாதிரி ஏற்கலை, ஒரு கடிதம் மட்டும்தான் அனுப்பியிருக்கிறோம் என்று மறுத்த அன்புமணிய தலைவர் என்று ஏற்கலைன்னு அறிக்கையை போட்டாங்க எழுத்துப்பூர்வமாக. அதற்கு பிறகு டெல்லி உயர்நீதிமன்றம் நீங்கள் யார் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தீர்மானிக்கிறது உரிமையியல் நீதிமன்றத்தில் ஆடுங்க, சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு. இப்போ ஐயா வந்து உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு வந்த பிறகு எது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி அவர்கள் செய்வது தவறுங்கிற மாதிரி உறுதியாக தீர்ப்பு வரும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் நீதிமன்ற உதவியை நாடியிருக்கோம். இந்த பாமக அப்படின்ற இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ யாருடைய தலைமையில் இயங்கிட்டு இருக்கு? ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க, என்டிஏ கூட்டணியோட அன்புமணி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அந்த கட்சிக்கு ஒரு பொதுக்கூட்டம் இருந்தது. அந்த பொதுக்கூட்டத்து பேனரில் வந்து மாம்பழ சின்னம் போட்டிருந்தது. பொதுவாகவே மாம்பழ சின்னம் அப்படின்றது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட தேர்தல் சின்னம். இந்த சின்னம் வந்து அந்த பேனரில் வந்து இருந்திருக்கு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐயா வந்து யார் கூட கூட்டணி வைப்பாரு? ஐயா வந்து முடிவு செய்து வைத்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சிகள் தொகுதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். இப்போ தொகுதி எத்தனை தொகுதி என்று முடிவான பிறகு தான் அந்த கூட்டணி தொடர்பான ஒரு பேர் அறிவிப்பை வெளியிடுவாங்க. இப்போ ஐயா வந்து முடிவு, ஏன்னா பொதுக்குழுவில் ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்துட்டோம். சேலத்தில் கடந்த மாதம் நடந்த பொதுக்குழுவில் முழு அதிகாரம், எந்த அணியோடு சேருவது, எத்தனை தொகுதிகளை பெறுவது என்கின்ற முழு அதிகாரமும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவுக்கு கொடுத்துட்டோம். ஐயா முடிவு செய்து வச்சிருக்காரு. மாநில நிர்வாகம் கூப்பிட்டு பேசி வச்சிருக்காங்க. தொகுதி எத்தனைங்கிற முடிவு தெரிந்த பிறகு ஐயா அறிவிப்பாங்க. ஆனால் இந்த மாம்பழ சின்னம் சொன்னீங்க, அதை அவங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஐயா படமே போடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைய வரைக்கும் ஐயா படத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது முரண்பாடு இல்லையா? உயிரோடு இருக்கிற ஒரு தலைவர் என் படத்தை போட, இப்போது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படத்தை விஜய் கட்சிக்காரங்க போடுறாங்க. விஜய் கட்சிக்கு எம்ஜிஆர் தலைவர் இல்லை, எப்படி முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க? அப்போ அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி தான் வழக்கு போட்டு தடுத்து நிறுத்தணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் அந்த படத்தை பயன்படுத்த முடியும். இப்போ இன்னும் சொல்லணும்னா முற்போக்கு திராவிடர் கழகம் கூட எம்ஜிஆர் படத்தை போடுறாங்க. அது முரண்பாடு தானே? அதே போல தான் அவர்கள் விவரம் இல்லாமல் போடுவது போல தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் விஜயகாந்த் கட்சிக்காரங்களும், அதே போல் தமிழக வெற்றி கழகமாக இவங்க நடிகர் விஜய் கட்சி எப்படி வந்து முறைகேடாக தவறாக பயன்படுத்துகிறாங்களோ, அரசியலே அரிச்சுவடி தெரியாத இவங்க தான் அப்படி பண்ண முடியும். அது மாதிரி இப்போ எம்ஜிஆர் அண்ணா படத்தை பயன்படுத்துறதுனா எம்ஜிஆர் வந்து விலகி வந்துட்டார். எம்ஜிஆரை பற்றி நிறைய அண்ணா சொல்லியிருக்காரு. விஜயை பற்றி எம்ஜிஆர் எங்கேயும் சொல்லியிருக்காரா? விஜயகாந்தை பற்றி அரசியல் சொல்லியிருக்காரா? எம்ஜிஆர் இன்னும் சொல்ல வேண்டுமானா பாக்கியராஜ், நடிகர் பாக்கியராஜையும் அரசியல் வாரிசுனார், திரைப்பட வாரிசுனார், அதே எடுபடலை. அதுபோல தான் அன்புமணியும். மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாசன் போடாத, முன்னெழுத்து வேணால் ஆர் போட்டுக்காங்கன்னு வேற சொல்லிட்டார். சொன்ன பிறகும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அப்பட்டமான முறைகேடு. கட்சியை வந்து தவறான வழி நடத்துறது, ஒரு பெரிய மாய தோற்றத்தை கட்சியின் பக்கம்தான் இருக்குது என்பது போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏமாத்துறது, அப்புறம் இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை ஏமாத்துறது, இப்படி எல்லா கட்சியிலும் ஏமாத்துகிற வேலையை இந்த அன்புமணி அணியினர் செய்து கொண்டிருக்காங்க. கூடிய விரைவில் சென்னை உயர்நீதிமன்றம், நம்ம உரிமையியல் நீதிமன்றம் தீர்ப்பு அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டும் என்று நம்புகிறோம். ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அந்த அதிமுக ஆட்சி நடந்ததில்ல, அப்போ வந்து நிறைய ப்ரையாரிட்டிஸ் வந்து இந்த வன்னியர் மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. கூட்டணி வச்சு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து உறுதுணையாக இருந்தாங்க தேர்தல் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதிமுக, பாஜக, இந்த அன்புமணி அணின்னு சொல்லுவோம், அன்புமணி அணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, மாம்பழ சின்னத்தோட இணைஞ்சிருக்காங்க. இப்போ அதே சப்போர்ட்டை இப்போ இருக்க அன்புமணி சைடில் இருக்க மக்கள் வந்து அவங்களுக்கு தருவாங்களா? வாக்குகள் செலுத்தும். ஆமாம், உறுதியாக செலுத்த மாட்டாங்க. ஐயா தான் ஆணி வேர், ஐயா தான் ஆலமரம், ஐயா தான் முதலும் முகமும் முகவரியும். ஆகையினால வன்னிய குல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஐயா தான். ஐயா வந்து குலதெய்வம்னு சொல்கிறாங்கம்மா. அவர் ஒரு மனிதர்,
மாமனிதர் என்பதையும் தாண்டி நீங்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கு வாங்க, நான் உங்களே அழைச்சிட்டு போகிறேன், காணொலியில் எடுத்துகிட்டு வாங்க. குலதெய்வம்னு சொல்கிறாங்க. ஏன்னா 70களில் அப்படி இருந்த ஒரு பெருங்கொண்ட சமுதாயம் வன்னியம். நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஒரு பெருங்கொண்ட தனித்துவம் வாய்ந்த ஒரு சமுதாயம் வன்னியர்கள் மக்கள் தொகையில், வேளாண்குடி மக்கள். ஆனால் அரசு பணிகளில் எந்த வகையான அந்த சமூக நீதி இல்லாததுனால தான். ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்லாம் நம்ம சொல்கிறோம், தந்தை பெரியார் பிறந்த மண் சொல்கிறோம். ஆனால் வன்னியகுல மக்களுக்கு சமூக நீதி இல்லை. ஆகையினால தான் நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயா சிதறி கிடந்த வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைத்து ஒரே சங்கம் வன்னியர் சங்கம், ஒரே தலைமை தமிழின பொருள் மருத்துவர் ஐயான்னு கொண்டு வந்து 7 நாள் சாலை மறியல் மிகப்பெரிய புரட்சி மாதிரி நடந்தது. 1965 மொழி புரட்சி நடந்தது. அதற்கு பிறகு சமூக நீதிக்கான புரட்சி இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது. அப்போ மூலமாக இருக்கிற முகவரியாக இருக்கிற ஐயாவை தானே எல்லோரும் பார்ப்பாங்க, ஆணிவராக இருக்கிற இவர் தானே பார்ப்பாங்க. ஐயா சொல்லி தானே அன்புமணி சொல்லி ஐயா இல்லையே. ஆனால் ஐயாவே ஒரு நேர்காணல் சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய பிழை 36 வயதில் அன்புமணியை நான் ஒன்றிய அமைச்சராக்கியதான்னு அவரே ஒத்துக்கிட்டார். இதெல்லாம் மக்கள் விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு தானே இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ போகிற இடமெல்லாம் ஐயாவுக்கு பெரிய அளவில் கூட்டம் கொடுது இல்லையா. 36 அகவையில் இவர் சொன்னார். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீகாந்தி அவர்களுடைய மகன் ஐயாவுடைய பேரை முகுந்தனை இளைஞரணி தலைவர்னு ஐயா அறிவித்தார். எந்த அனுபவமும் இல்லை, எதுவுமே தெரியாத கட்சிக்கு வந்த உடனே எப்படி நீங்கள் அறிவிக்கலாம் அப்படின்னு கேட்டார் பொதுக்குழுவில், வானகரத்தில் இருந்த பொதுக்குழுவில். ஆனால் அன்புமணி அமைச்சராகும்போது இவருக்கு ஏதாவது அனுபவம் இருந்ததா? இல்லை. மருத்துவருக்கு படித்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரசியல் அனுபவம் இருந்ததா? சமுதாய அனுபவம் இருந்ததா? எந்த அனுபவம் கிடையாது. வன்னியர் சங்கத்துக்கு ஒரு போராடி இருக்காரா? வன்னியர்களுக்காக போராடி இருக்காரா? தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி இருக்காரா? அமைச்சராகும்போது இப்போ அங்கங்கே போகிறாரு, வரார், தாம்பரபரணி கூட வராரு, நம்ம பார்க்குறோம். ஆனால் அமைச்சராகிறதுக்கு முன்பு எந்த களத்திலையும் அவர் நிற்கலை. மருத்துவர் ஐயாவுடைய மகன் என்கின்ற ஒரே தகுதி தான். அது கூட கேபினட் கொடுக்க மாட்டானாங்க. ஐயா மிக கடுமையாக போராடி அவருக்கு வாங்கி கொடுத்தார். அப்படி இருக்கும்போது ஐயா சொல்லித்தான் அன்புமணியை தவிர அன்புமணி சொல்லி ஐயா இல்லை. அப்போ மக்கள் யார் பக்கம் இருப்பாங்க? ஐயா பக்கம் தான் இருப்பாங்க. இன்றைக்கு இருக்கிறாங்க இல்லையா. ஒரு எல்லா அமைப்பு இப்போ முன்பெல்லாம் நாங்கள் சிறுபிள்ளையிலலாம் கலைஞர் கருணாநிதி பேசுகிறாருன்னா வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வர்றாருன்னா இந்த விஜய்க்கு கரூரில் ஒரு நாள் காத்துக்கிறது செஞ்சு போயிட்டாங்க. இதை விட பல்லாயிரக்கணக்கான மக்கள் 2 நாள் 3 நாள்லாம் நானே போய் தஞ்சாவூர்லாம் காத்துக்கிட்டு அது மாதிரி இருந்தாங்க. இப்போ எல்லா கட்சிகளுமே உங்களுக்கு தெரியும், கூட்டணும்னா காசு செலவு பண்ணி வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணி உணவு கொடுத்து எல்லாம் கொடுத்து தான் கூட்டம் கூடுது. ஆனால் ஐயாவுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், சொந்த காசை செலவு பண்ணிட்டு கூட்டத்துக்கு வராங்க. இப்போ நாங்களாம் நேரில் பார்க்குறோம். இப்போ அன்புமணி எப்படி செய்ய சொல்லுங்க பார்ப்போம், முடியாது. பணத்தை வாரி இறைக்கிறாரு. டெல்லியில் வழக்கு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சர்வல் முரண்பாடுன்னு தமிழின பொருள் மருத்துவர் ஐயா கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சொல்கிறாரு. ஆனால் அதை மீறி இவர் வந்து பாரதிய ஜனதாவோட கை கோர்க்கிறாரு. காரணம் என்னென்னா, அங்கே இண்டோரில் மருத்துவக் கல்லூரி அனுமதி கொடுத்த முறைகேடாக அனுமதி கொடுத்த வழக்கு சிபிஐயில் தொத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு பயந்துக்கிட்டு இவர் பாரதிய ஜனதா கட்சியோட கை கோர்க்கிறார். சார், இப்போ சமீபத்தில் சேலத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் பார்த்தேன், ஐயா வந்து ஒரு மாதிரி கண் கலங்கி பேசியிருந்தார். என் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பு வந்து நீ பிள்ளைய சரியா வளர்க்கல அப்படின்ற அம்மா வந்து கனவுல சொன்னாங்க. ஐயா மட்டும் கண் கலங்கலை, அதில் உலகம் பூரா அதை பார்த்து கொண்டது எல்லாருமே கண்கலங்கும்படியான ஒரு நிலையை அந்த இடத்துல எங்களுக்கெல்லாம் சங்கடமாக இருந்தது. அவ்வளோ என்ன தர்ம சங்கடம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. 87 அகவையும் அவர் எங்கள் ஊர் பாளையங்கோட்டை சிறைக்கு தான் அவர் வரலை. தமிழ்நாட்டில் ஐயா போகாத சிறையே கிடையாது. அவ்வளோ எல்லாம் இந்த சமுதாயத்துக்காக தான், மக்களுக்காக தான். அதில் துளி அளவு கூட தன்னலம் என்று சொல்கிறோம் இல்லையா, அது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பெற்ற பிள்ளையே அந்த அந்த கண்கலங்கின அந்த காட்சியை பார்த்தாவது அன்புமணி தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? செயல் தலைவராக இருந்து செயல்படுப்ப நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு என்ன காரணம், நம்ம இப்போ வெளிப்படையாக சொல்லட்டா, 2014 நான் தான் அந்த முரண்பாட்டை வந்து வெளிப்படுத்துகிறேன். ஐயாக்கிட்டே சொன்னேன், ஐயா அன்புமணி ஐயா தவறான வழியில் கட்சியை கொண்டு செல்கிறாரு, கட்சியை அழித்து விடுவார்னே நம்ம நேர்காணலே கொடுத்துருக்கேன், ஆவணமே இருக்குது, அப்படி சொன்னேன். ஆனால் அன்றைக்கு எடுபடலை. ஐயா வழி நடத்துகிற வரை 55 சட்டமன்ற உறுப்பினர்கள்மா மொத்தம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, 15 நாடாளுமன்ற உறுப்பினர், 6 அமைச்சர் பெருமக்கள் ஒன்றியத்தில்.
ஐயா வழிகாட்டுறது வரைக்கும் ஏறுமுகமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இவர் என்றைக்கு இதை ஆளுமைக்கு வந்தார் 2022 தான் அதிகாரப்பூர்வமான தலைவரானார். ஆனால் அதுக்கு முன்பே மாநில இளைஞரணி தலைவராக இருந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இவர் ஆளுமையில் கொண்டு வந்துட்டார். அப்போ ஐயா என்ன பண்ணார், சரி கட்சிக்கு தான் வேலை செய்கிறாங்கன்னு ஐயா வந்து கண்டும் காணாமல் இருந்தார். ஆனால் இவர் முழுமையான, அதாவது முழு அதிகாரம் பெற்ற பிறகு கட்சி படுதோல்வியை சந்திக்கு 55 சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கிய, 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிய, 6 அமைச்சர் பெருமக்களை கோலோச்ச வச்ச மருத்துவர் ஐயா தான் வளர்த்த கட்சி, தான் உருவாக்கிய கட்சி, லட்சக்கணக்கான மக்கள் இந்த கட்சியின் வாயிலாக இப்போ வெளிப்படை பேசுமே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி. ஆனால் இந்த 2 கட்சிகள் நிகரான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களில், இப்போ தென் மாவட்டங்களில் வேணால் கொஞ்சம் குறைய இருக்கலாம், வட மாவட்டங்கள் முழுவதும் 3 கட்சி சமமான நிலை தான். அப்படி இருக்கும்போது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் 5 சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்றத்தில் வெல்ல முடியல, தருமபுரியில் வெல்ல முடியல. அப்படின்னா மீண்டும் அந்த எழுச்சியை நான் கொண்டு வருகிறேன். உன்னுடைய வழிகாட்டுதலில் போன பிறகு, உன்னுடைய ஆளுமைக்குள்ள வந்த பிறகு தான் இந்த வீழ்ச்சி கட்சிக்கு ஒரு 5 ஆண்டு பொறுத்துரு, நான் மீண்டும் அந்த எழுச்சி கொண்டு வந்து மறுபடியும் நீ செயல்படுனா கேட்க வேண்டியதானே. இதில் என்ன இவர் வந்து பிழை காண முடியும்? அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து தவறான வழிகாட்டுதல். பொதுச் செயலாளர் உங்களுக்கு தெரியும், இப்போ தொகுதி பங்கீடு நடத்துனாங்கல்ல, இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை என்கிட்ட தான் இருக்குது, உங்கள்கிட்ட தான், இந்த விவாதம் நடக்கும்போது பொதுச் செயலாளருக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. டெல்லி வரைக்கும் கூட்டு போனாங்க வானூர்தியில். இந்த கூட்டணி பேசுகிறாங்கல்ல, எடப்பாடியார் கூட போய் பேசுகிறாங்கல்ல, அப்போ பொதுச் செயலாளர் எங்கே போனார்? அது முதன்மையான பொறுப்பு. தலைவர் அப்படின்னா தலைவருக்கு பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளரே காணும். இந்த வழக்கறிஞர் பாலு தான் நிற்கிறாரு, அருள் ரத்தன் நிற்கிறார், பொதுச் செயலாளர் காணும். அப்போ எப்படி என்ன கட்சி நடத்துகிறாங்க அவங்க? எனவே வந்து இது ஐயாவினுடைய அன்றைக்கு அந்த கண்கலங்கின அந்த காட்சியை பார்த்த அடுத்த நாளாவது ஒரு உண்மையான உணர்வோடு இருந்தால் அவர் வந்து ஐயா நான் வந்துட்டேன்னு சொல்லி ஐயாட்ட வந்து நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன்னு சொன்னாலே இப்போ வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஐயா இந்த தேர்தல் நீங்கள் முடிவெடுங்க, நீங்கள் என்ன பணி எனக்கு கொடுக்குறீங்களோ, உங்கள் சுட்டு வரல் எதை சுட்டுதோ அதை நான் செய்கிறேன்னு அன்பு பண்ணி சொல்லிட்டா எல்லாமே முடிஞ்சு போகும். ஐயாட்ட தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அன்புமணி வந்து அந்த என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் சின்னத்தை வந்து வச்சிருக்காரு. இப்போது கட்சி 2ஆக பிரிஞ்சிருக்கு. இந்த மாம்பழ சின்னம் அப்படின்றது அன்புமணி அவர்களுக்கு சேருமா, இல்லை ஐயா ராமதாஸ் அவர்கள்? கட்சி 2ஆக பிரிவு, கட்சி ஒன்றாக தான் இருக்குது. அவர் ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், நம்ம மறுப்பதற்கு இல்லை. கூட்டம் வைத்திருந்தாலும் கட்சியோட சின்னத்தை பயன்படுத்த அதுக்காக தான் நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். டெல்லி உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் நீதிமன்றம் வழக்கு போட்டிருக்கோம். சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, ஐயாவுடைய படத்தை பயன்படுத்தக்கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது. அந்த தீர்ப்பு வருது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சட்டப்படியாக நடவடிக்கை பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம குதர்க்கமாக ஏதாவது பேசிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்கில் உறுதியாக ஐயாவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறோம், அதை நோக்கி பயணிக்கிறோம். சரி சார், அரசியல் வட்டாரங்களை பற்றி தெளிவான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.